பாருங்க அந்த குழந்தைக்கு சாப்பிடு 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 வாங்கி சாப்பிடு அங்கிள் கொடுங்க பாப்பா கட் பண்ண இல்ல இப்படி கொடுத்துன்னு வச்சுங்களேன் ஒரு செகண்ட் அப்படியே இருக்கும் ஊதுற ராஜா மெழுகுவர்த்தி ஊது இருக்கவே இல்லையா கட் பண்ணு ரொம்ப இப்படி பாருமா இப்படி பாருமா இப்படி பாருமா இவன் ஒதுக்கப்பட்டவை சார் இங்க பாரு இந்த அங்கிள் பாரு எங்க திடீர் எடுக்க போறீங்க மைக் வச்சிருக்கீங்க அனைவருக்கும் சவுண்டா பேசணும் இனிய ஒரு உலக மகளிர் தின வாழ்த்துக்களை ஆர் முகேஷ் அறக்கட்டளையின் சார்பாக நாங்கள் இன்று கொண்டாடுவதிலும் தெரிவித்துக் கொள்வதிலும் மனமகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் கடந்த 7 வருடமாக இந்த அறக்கட்டளை ஆரம்பித்து 7 வருடமாக சீரும் சிறப்புமாக அனைவருடைய ஆதரவின் பேரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் எல்லா ஊர்களிலும் இருந்தும் சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் இந்த உலக மகளிர் தின இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மனமகிழ்ச்சி அடைகிறோம். இதே போன்று பல சேவைகளை நாங்கள் மேலும் மேலும் செய்வதற்கு உங்களுடைய ஊக்கமும் ஒத்துழைப்பும் நல்கி ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலே இங்கு நடைபெற்ற கடந்த வாரம் நடைபெற்ற சிறப்பு கண் நிகழ்ச்சி முகாம் எல்லாரும் கலந்து கொண்டு அதிகமான பயன்பெற்றிருக்கிறார்கள். அதில் சிலர் இங்கு ஆப்ரேஷன் நடத்துவதிலும் ஆப்ரேஷன் நடந்து முடிந்து கண்ணாடி கொடுத்ததிலும் இலவசமாக 200 பேர் இந்த கண் சிகிச்சை முகாமில் கலந்து கொண்டு ஆர் முகேஷ் அறக்கட்டளையின் சார்பாக பயன்பெற்றிருக்கிறார்கள். பயன்பெற்று அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இதே போன்று மேலும் மேலும் இந்த ஆர் முகேஷ் அறக்கட்டளை மேலும் இந்த ஊரில் எல்லோருக்கும் சிறப்பாக மேலும் பல சேவைகளை செய்யுமாறும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த வருடத்தில் புதிய சிறப்பு முகாம்களையும் புதிய சேவைகளையும் செய்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் நல்கி கேட்டுக்கொண்டு இந்த உலக மகளிர் தினத்து அன்று நாங்கள் உறுதிமொழி கொண்டு அனைத்து மகளிர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் அனைத்து சேவைகளையும் செய்ய எங்களுக்கு ஊக்கப்படுத்துங்கள். அதே போன்று தங்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் நீங்கள் இந்த அறக்கட்டளையின் மூலமாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி. அப்படியே அப்படியே ராஜனா அவங்கள பேச சொல்லியிருக்கேன். அப்படியே ஒருத்தர்கிட்ட போங்க. அம்மா வாங்கம்மா, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. வாங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வாங்க. அந்த அம்மாட்ட கொடுங்க, அந்த அம்மாட்ட மைக் வச்சு கொடுங்க. அம்மா நீ கொஞ்சம் வழி விட்டு நில்லுங்க, வழி விட்டு நில்லுங்க. கூட கையில் வச்சுக்கிட்டு பரவாயில்ல கொடுங்க. அப்படியே இருவா அவங்க என்ன முதல்ல அவங்க எங்கேருந்து வராங்க, எங்கே இருக்கிறாங்க? 7 வருஷம் வந்துட்டு நடக்குது. 3 இடத்துல நடக்குது. இந்த ஊரில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். 2 வருஷமாக இங்கே நடக்கிறோம். எனக்கு நான் கேட்பேன், கேட்டு முடிச்சோன்னு நீங்கள் சொல்லுங்கள்.
இருங்க சொல்றேன். நான் கேட்குறேன். ஒன்று ஒரு கேள்வி நீங்கள் ஏங்க ஒன்று ஒன்றா கேளுங்க, அவங்க ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. ஆமாம். வணக்கம். இந்த ஆர் முகேஷ் அறக்கட்டளை வந்து கடந்த 7 வருடமாக செயல்பட்டு கொண்டிருக்கு. நாங்கள் 3 ஊரில் செஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்தில் இந்த மக்கள் எல்லாரும் நிறைய பயன்பெற்றிருக்காங்க. நீங்கள் என்ன பயன்பெற்றிருக்கீங்கன்ட்டு இந்த நேரத்தில் சொன்னீங்கன்னா, இந்த உலக மகளிர் நாளில் சொன்னீங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும். மேலும் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றது உங்களுடைய கருத்துக்களெல்லாம் கேட்டுட்டு மேற்கொண்டு நாங்கள் எங்களால் என்ன செய்ய முடியுமோ நாங்கள் செஞ்சுக்கணும். உங்களுக்கு ஏதாவது என்ன பயன்பட்டுட்டீங்க அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுங்கள். முகேஷ் அறக்கட்டளை கலந்து போனாங்க. தையல் மிஷின் கொடுத்துருக்காங்க. கஷ்டப்படுறேன்னு சொன்னேன், மிஷின் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தைக்கிறேன். நல்லா சவுண்டா சொல்லுங்க. சவுண்டா சார்பாக அந்த தையல் மிஷின் வந்து பெற்று உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கா குடும்பத்துக்கு? தைக்கிறேன். சரி, நல்லது. கொஞ்சம் உதவியாக இருக்கு. சரி, இன்னும் மேலே உயரணும்னு நாங்கள் வாழ்க்கோம். நிச்சயமா. வேற ஏதாவது இங்கே பயன்பட்டுருக்கீங்களா? இந்த முகாம் நடந்தது அதில் அடுத்தது வேற ஏதாவது அரிசியெல்லாம் வாங்கிக்கணும். அரிசி வாங்கிக்கிறீங்களா? அது எல்லாம் உங்களுக்கு பயன்படுத்தி மேல் வந்துட்டு உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு தேவைன்னா நீங்கள் உங்கள் கருத்துக்களை வந்துட்டு எழுத்துப்பூர்வமாகவோ நிறைய உதவி பண்ணுறாரு. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது தேவை இருந்ததுன்னா அந்த அறக்கட்டளையில் வந்து நீங்கள் வந்துட்டு நேரம் கிடைக்கும்போது சொல்லுங்கள்.